இந்தியன் ரியல் எஸ்டேட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம ஜி ஸ்கொயர்ல 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, 2 பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. கடந்த 15 ஆண்டுகளாக இந்தியாவுடன் நல்ல நட்புறவை பேடி வந்த வங்கதேசம் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசில் காலகட்டத்தில் கடந்த 18 மாதங்களுக்கும் மேலாக இந்தியாவுக்கு எதிரான நிலையை எடுத்தது. IPL தொடரில் பங்களாதேஷைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தாபிசுர் ரஹ்மான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து பதற்றங்கள் அதிகரித்தன. பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்தியாவுக்கு வெளியில் T20 போட்டிகளை நடத்துமாறு வங்கதேசம் வைத்த கோரிக்கையை ICC நிராகரித்தது. இதனால் T20 உலகக்கோப்பை தொடரை வங்கதேசம் புறக்கணித்தது. கவலைப்படாத ICC வங்கதேசத்திற்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணியைச் சேர்த்தது. இந்த சூழலில் வங்கதேசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அரசு அமைந்திருக்கிறது. புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பொறுப்பேற்றுள்ளார். அவரது அமைச்சரவையில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற அமினுல் ஹக் முதல் வேலையாக இந்திய தூதரக அதிகாரிகளை சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இடைக்கால அரசில் நடந்த மனக்கசப்பான விஷயங்கள் உட்பட அனைத்து பிரச்சினைகளையும் பேச்சுவார்த்தைகள் மூலம் விரைவாக தீர்க்க வங்கதேச அரசு விரும்புவதாக தூதரக அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக அமினுல் ஹக் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். T20 உலகக்கோப்பையில் வங்கதேசம் இல்லாதது தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்ட ஒரு காயமாகும் என்று குறிப்பிட்ட வங்கதேசத்தின் புதிய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அமினுல் ஹக், அது முந்தைய முகமது யூனுஸ் நிர்வாகத்தின் தவறான வெளியுறவு கொள்கையால் ஏற்பட்ட இழப்பு என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேலும் முறையான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் அப்போதே அந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். கூடுதலாக இடைக்கால அரசின் ஆலோசகராக முகமது யூனுஸ் இருந்த காலத்தில் நடந்த வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தின் தேர்தலை கேள்விக்குரியது என்று முத்திரை குத்தியுள்ள அமினுல் ஹக், விரைவில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தை மறுசீரமைக்கப் போவதாக உறுதியளித்துள்ளார். மேலும் வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தில் நீண்ட காலமாக நிலவும் இந்திய எதிர்ப்பு நடைமுறைகளை முடிவுக்கு கொண்டுவரப் போவதாகவும், விளையாட்டை உண்மையிலேயே நேசிப்பவர்கள் மட்டுமே வாரியத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பதை உறுதி செய்யப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி அகற்றப்பட்டதில் இருந்தே வங்கதேசத்தின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் ஷஹீப் அல்ஹசன் மற்றும் மஷ்ரஃப் மோர்டாசா மீது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது. அது சம்பந்தமான முந்தைய அரசின் வழக்குகளை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கும் அமினுல் ஹக், சிறந்த கிரிக்கெட் வீரர்களான ஷஹீப் அல்ஹசன் மற்றும் மஷ்ரஃப் மோர்டாசாவும் விரைவில் வங்கதேச அணியில் இடம்பெற விரும்புவதாக கூறியிருக்கிறார். பதவியேற்ற உடனேயே இந்தியாவுடனான உடைந்த உறவை சரி செய்யும் பணியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள வங்கதேசத்தின் புதிய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அமினுல் ஹக், அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்தில் உள்ள அரசியலை சுத்தமாக துடைத்தெறிந்து உலக கிரிக்கெட்டில் மீண்டும் பெங்கால் டைகர்ஸை கம்பீரமாக உலாவர வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.